இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் புதிய வருடத்துக்குள்ளாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் புதிய வருட வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்திலும் முதலாவது ஜனவரி மாதம் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வரும் எல்லாரும் புதிய ஆசைகள், புதிய திட்டம், புதிய தீர்மானங்களை எல்லாம் எடுத்துருக்கோம். எனக்கு தெரிந்த அநேகத்தை கேட்டேன், இந்த வருஷத்துல நீங்க என்ன தீர்மானம் எடுத்தீங்க? ஒருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னோடு அநேகர் பேசி கொண்டார்கள். பாருங்க, அவங்க நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு வருவேன், இரவு வேலையிலே நான் ஒழுங்காக வேதத்தை வாசிப்பேன், இன்னும் சிலர் நான் ஒழுங்காக ஜெபிப்பேன் சொல்லி நிறைய காரியங்களை சொன்னார். அந்த வருடத்துல முதலாவது ஜனவரி மாதத்திலையும் அந்த சமூகத்தை நான் கேட்டபோது கர்த்தர் ஒரு அழகான ஒரு தலைப்பு, புதிய வருடத்திலே புதிய தீர்மானம் என்ற தலைப்பின் கீழே இந்த 7 நாட்களாக நாம் தியானிக்க இருக்கிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, சங்கீதம் 17:3, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இன்றைக்கு தாவீது ராஜா ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்கிற ஒரு ராஜா. அந்த ராஜா தாவீது அவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற எத்தனையோ பேர் அவனுக்கு கீழே நிறைய காரியங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் அவர்கிட்ட நிறைய கருத்துக்களை கேட்டிருப்பாங்க, நிறைய சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் என் வாய் மீளாதபடி தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி இன்னும் சங்கீதத்துல சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 39:2, நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என்று சொல்லி நான் மௌனமாகி ஊமையா நானேன் என்று சொல்லி தாவீது ராஜா. இன்னும் ஒரு சங்கீதத்திலே 38:13-14, நானோ செவிடனை போல கேளாதவனாக, ஊமையனை போல வாய் திறவாதவனாக இருக்கிறேன், காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவு இல்லாதவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். பாருங்க, இந்த புதிய வருடத்திலே முதலாவது நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் வாய் மீனாதபடி தீர்மானம். வாய், சில நேரங்கள்ல நம்ம வாயின் வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். வாயின் வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? மற்றவர்களை அதை குத்துவதாக இருக்கிறதா, மற்றவர்களுக்கு அது ஆறுதலாக இருக்குதா என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சங்கீதம் 39:1, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றார். பாருங்க, தாவீது ராஜா சொல்கிறாய், என் வாய்க்கு கடிவாளம் போடுவேன் என்று சொல்லி நம் இன்றைக்கு அநேகர் சிந்திப்பது உண்டு. வாய்க்கு கடிவாளம். உலக காரியங்கள்ல பாத்தீங்கன்னா கடிவாளம் எதற்கு போடுகிறார்கள்னா குதிரைக்கு போடுவார்கள். அந்த குதிரை அது ஒரு விலங்கு, அது மனுஷன் அவர் சூழ்நிலை அவர் கொண்டு செல்ல வேண்டிய இடத்திற்கு போவதற்கு, சரியான பாதையிலே நடத்துவதற்கு குதிரைக்கு கடிவாளம் போடுவார்கள். அந்த கடிவாளம் போட்டு அதை நடத்தும் போது அது சரியான பாதைக்கு செல்லுமா. இன்னும் குதிரை குறித்து பார்த்தோம் என்றால் அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அதோடைய செயல்பாடுகள் ஒரு அதிவேகமாக செயல்படுகிற ஒரு மிருகம். அதோடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணத்தை கட்டுப்படுத்தி அது அந்த மீது ஏறி பயணம் செய்கிறவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருப்பதற்காக கடிவாளம் போடுகிறார்கள். அதே போலதான் தாவீது ராஜா சொல்கிறார், என் வாய்க்கு கடிவாளம் போடுகிறேன்.
ஏனென்றால் அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரம் 2:3 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரை நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டது. அப்போ குதிரைக்கு கடிவாளம் போடப்பட்டு அது முழு சரீரத்தையும் அது திருப்பி நடத்தும்படியாக செய்கிறார். அதே போலதான் நாம் வாய்க்கு கடிவாளம் போட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தாவீது ராஜா சொல்கிறார். இன்னும் சில வசனங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 26:13 குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுக்கு முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதம் 37:30 நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. நம் நாவு நியாயத்தை பேச வேண்டுமா? அப்போ சில நேரங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம்ல. சில பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. சில பெண்கள் சில மனுஷங்களை பார்க்கும்போது அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்குதா? நீதிமொழிகள் 9:13 மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடனுமா இருக்கிறான்னு சொல்லி எங்க போடப்பட்டிருக்கு. வாயாடி சில பெண்களை பார்த்தனா வாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வருஷத்துல நம்ம ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னன்னா, நம் வாய் மீளாதபடி நான் தீர்மானம் எடுக்கணும். யோபு சொல்கிறார், யோபு 23:12 அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்ட அந்த ஆகாரத்தை காட்டிலும் வாயின் வார்த்தைகளை அதிகமாய் காத்து கொண்டான். இன்றைக்கு இந்த வருஷத்துல நம்ம முதலாவது நாளிலே நாம் எடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம் வாய் மீளாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும். இன்னும் வசனம் சொல்கிறது, யோபு 11:2 ஏராளமான வார்த்தைக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ, வாய்சலங்கன் நீதிமானாய் விளங்குவானோ என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு முதலாவது நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே முதலாவது நாம் வாய் மீளாதபடி நான் தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. எங்களுடைய இந்த வருடத்திலே கூட நாங்கள் முதலாவது நாளிலே இன்றைக்கு எங்கள் வாய் மீளாதபடி நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க கிருபை தாங்க. தாவீது ராஜா தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லா காரியத்திலும் தன் வாய்க்கு கடிவாளம் போட்டு தன் வாயை காத்து கொண்டது போல நாங்களும் இசப்பா இந்த சூழ்நிலைகளை உலக பிரகாரமான காரியங்கள்ல நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கள் வாய் மீளாதபடி மற்றவர்களுக்கு பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்த நீங்க கிருபை தாங்க. துதிகான மகிமை எல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீ பெருமுழக்கை கிருப்பிதாவே. ஆமென்.